ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவி ஸ்டேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம லேர்ன் வித் லாவி ஆர்ட் டியூட்டோரியல்ஸில் நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் பெயிண்டிங் எப்படி ஃபேப்ரிக்கில் பண்ணுறது அப்படின்றது தான் பார்த்துட்ருக்கோம். இது அது சம்மந்தப்பட்டதில் தேர்ட் வீடியோ ஃபேப்ரிக்கில் பண்ணுறது. ஸோ தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் இருக்கிற குட்டி குட்டி மோட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து எப்படி நம்ம ஆர்னமெண்டேஷன் பண்ணிவிட்டு சாரீக்கு இல்லை ப்ளவுஸ்க்கு இல்லை சுடிதார் டாப் எதில் வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம டிசைனிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு பீகாக் இல்லை அன்னப்பக்ஷி அது மாதிரி ட்ரெடிஷ்னல் பேர்டு, ஸோ அதோட ட்ரெடிஷ்னல் ட்ராயிங்கை இன்றைக்கி நம்ம பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூஷுவலாகவே இது எல்லாமே நமக்கு ஒயிட் கலர் பேஸ்டில் இருக்கும், எய்தர் ப்ளூ கலர் பேஸ்டில் இருக்கும், லைட் ப்ளூ இல்லைன்னா ஒயிட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒயிட் ஃபஸ்ட்டு நான் கோட்டிங் பண்ணிவிட்டு, பிகாஸ் பேக்ரவுண்ட் நமக்கு பியூர் மெஜந்தா கலரில் இருக்கிறதுனால ஒயிட் பேஸ் கொடுக்கணும். ஆனால் அந்த ஒயிட் பேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி கரெக்டாக என்ன பார்ட்டில் வருது நான் ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணியிருக்கேன். மேபி அது வீடியோவில் விசிபிளாக இருந்திருக்காது. ஆனால் அந்த ஒயிட் கோட்டிங் கொடுக்கும்போதோ இல்லை வேறு எந்த கலர் கொடுக்குறதா இருந்தாலும் நல்லா பெனிட்ரேட் ஆகுதான்னு பார்க்கணும். மேலோட்டமாக கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் அழுத்தி கொடுக்கணும். ப்ரஷில் கொடுக்கும்போது அட் த சேம் டைம் அது தண்ணியாக இருக்கக்கூடாது, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஃப்ரேம் வச்சு தான் நம்ம பண்ணணும். இப்போ நான் கோல்டு கலர் யூஸ் பண்ண போகிறேன், பேர்ல் மெட்டாலிக் கோல்டு. ஸோ இந்த கோல்டு ஃபெவிக்ரில் ஹாபி ஐடியாஸ் அந்த பிராண்டில் இருக்குது. ஸோ அந்த கலர் தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு 3D அவுட்லைனர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ அக்ரிலிக்லேயே பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். ஸோ நான் ரொம்ப தின் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். யாருக்கு என்ன வசதியாக இருக்கோ அந்த இது ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். மெயினாக சிந்தட்டிக் ப்ரஷல்ஸ் இருக்கிற 5 கேம்லின் இந்த மாதிரி ப்ரஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிராண்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம தாஞ்சூர் ஸ்டைலில் பண்ணுறதுனால கம்பல்சரி கோல்டு கொடுக்கணும். அதர்வைஸ் நீங்கள் வேறு என்ன கலர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ தாஞ்சூர் ஸ்டைலில் நமக்கு அந்த தாஞ்சூர் எஃபெக்ட் வரணுன்றதுக்காக மேஜராக அதில் கோல்டு பார்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக கோல்டு யூஸ் பண்ணணும். வேணும்னா இதுக்கு இன்பிட்வீன் நீங்கள் 3D அவுட்லைனர் கூட கோல்டுக்கு பதிலாக கலருக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3D கோல்டு அவுட்லைனர் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த பேர்ல் மெட்டாலிக் கலர் யூஸ் பண்ணலாம். பட் அந்த ஸ்டோன்ஸ் வேணும்னாலும் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். நீங்கள் 3D அவுட்லைனர் போடும்போது ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைனர் போட்டுக்கலாம். ஸோ பட் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பீல் ஆகிடும் கன்ஃபார்மாக. ஸோ அதனால தான் நான் 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு வேணுன்னா அப்புறம் ஒரு டெமோ அது கண்டிப்பாக கொடுக்குறேன். இன்பிட்வீன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஏதாவது புது டிசைன் வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மேஜராக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளாக ஒரு டிசைன் உருவாக்கும் போது, ஸோ இப்போ நான் ப்ளவுஸில் ஒரு பக்கம் ஸ்லீவுக்கு நான் இப்போ வரைஞ்சிருக்கேன். ஸோ இன்னொரு பக்கம் ஸ்லீவுக்கு வரும்போது இன்னொரு விதமாக வரையலாம். இது அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி அந்த தாஞ்சூர் டிசைன் என்ன இருக்கோ, ரெடிமேடாக நிறைய டிசைன்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது நமக்கு. ஸோ அந்த டிசைன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், ட்ரேஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணலாம். மிரர் ரிப்பீட்டில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமாக நீங்கள் டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே டிசைனை இப்போ ஸ்லீவில் போட்ட இதே டிசைனை கண்டினியூஸாக பார்டரில் போட்டு கூட நீங்கள் பார்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைனை பெருசாக என்லார்ஜ் பண்ணிவிட்டு பல்லில் போடலாம். இன்னும் கொஞ்சம் ஃபெதர்ஸு, இன்னும் கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, அந்த கொடி மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மேஜராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது ட்ரெடிஷ்னல் டிசைனாக இருக்கணும். அப்போ தான் அது தஞ்சாவூர் ஆர்ட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நிறையவே அவைலபிள், நிறைய ரெஃபரன்ஸ் கூகுளில் கிடைக்கிறதுனால ஸோ ஈஸியாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் பிங்க் ஷேடிங் கொடுக்குறேன். அதில் யூஸ்வலாக ஒயிட்னா ஒயிட்டே விட முடியாது, எதிர் பிங்க் இல்லைன்னா ப்ளூ இல்லை எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச கலரில் லைட்டாக அந்த ப்ரஷ்ஷோட டிப்பில் லைட்டாக அந்த கலர் எடுத்திருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, திக்காக அப்ளை பண்ணணும்.
பேஸ் கலரை. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ட்ரை ஆகிறதுக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியராக இருக்கும். அதே மாதிரி எங்கேயுமே வந்து அவுட் ஆஃப் இது வந்து அந்த லைனை தாண்டி போகிறா போல் நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. அந்த கரெக்டாக அந்த லைன் ஏதோ ஒரு லைன் நம்ம கைட்லைன் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குள்ளேயே வரோம். நெக்ஸ்ட் இன்னொரு கலர் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகிறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், நல்லா பெனிட்ரேட் பண்ணுற மாதிரி இது பண்ணணும். ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் கழித்து தான் ரிவர்ஸ் சைடு வந்து பேக் சைடில் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அயர்ன் பண்ணணும். ஒன்ஸ் அயர்ன் பண்ணிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. மெயினாக ஹேண்ட் வாஷ் மட்டும்தான் பண்ணணும். அதே மாதிரி ட்ரையர் கூட வந்து அந்த பிழியறது வந்து ரொம்ப பண்ணக்கூடாது. மேஜராக வந்து இந்த மாதிரி ஆர்ட் வந்து நம்ம வந்து அக்கேஷ்னலாக கட்டுற சாரீஸ்க்கு ட்ரெஸ்ஸஸ்க்கு மட்டும்தானே பண்ணுறதுனால அது ட்ரை க்ளீனிங் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நம்ம ஹேண்டில் வித் கேர்ன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தின் லைன்ஸ் வர்றதுக்கு இந்த ட்ராயிங் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ராயிங்கை வந்து தனியாக பேப்பரில் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது தப்பு வராமல் வரும். அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாத்தெல்லாம் நமக்கு நிறைய டைலர்கிட்ட எக்ஸஸாக இருக்கும். ஸோ அந்த கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் வந்து மெயின் இதில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதட்டமும் இருக்கும். டேமேஜ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு இதுவும் இருக்கும். ஸோ தட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த குட்டி குட்டி கிளாத் எடுத்து யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது தேஞ்சூர்னு தெரியறதுக்கு தான் அந்த குட்டி குட்டி க்ரீன் டாட்ஸு ரெட் டாட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து தேஞ்சூர் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.